அம்மா உங்களுக்கு எப்போ குணமாச்சு? எனக்கு தெரியவே இல்லையே! ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா நடக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க. ஏம்மா இத என்ட்ட நீங்க மறைச்சீங்க? உண்மைய சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாரு அன்பு. அன்பு நீ எதுவும் நினைக்காதப்பா. நீயும் கண்மணி ஒண்ணு சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிளானே போட்டேன். அவ எனக்காக தான் இந்த வீட்லயே இருக்கிறா. நான் நல்லாயிட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு வெளில போயிருவாள. ஏற்கனவே நீ மன உளைச்சல்ல இருக்க. நீ சந்தோஷமா இருக்கணும்டா. எனக்கு அதான்டா வேணும் அப்படின்றாங்க. அத பார்த்துட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா, இந்த உலகத்துல எல்லாமே மெயினா நினைக்கிறது அம்மாவ தான் எல்லாருமே நினைப்பாங்க. அத நான் சொல்ற காட்டிலும் அதுக்கு ஒரு படி மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அந்த அளவுக்கு நீங்க காட் இஸ் கிரேட்மா அப்படின்ற மாரி சொல்றாப்புல. அதே நேரத்துல சொல்றாப்புல, இனிமேல் எதுக்கும்மா நடிச்சுக்கிட்டு, அதான் கண்மணி என் ரூமுக்குள்ள வந்துருச்சு, நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் தான்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்றாருங்க. அப்படிலாம் நினைக்காதடா கண்மணி, அப்படிலாம் நினைக்காதடா அன்பு. கண்டிப்பா கண்மணிய பொறுத்தவரைக்கும் உனக்கு தெரியாது. அவ கொஞ்சம் கோபக்காரி தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படியே நடிச்சா தான் அந்த பிரச்சனையிலேருந்து அவளை நம்ம ரெக்கவரி பண்ணி கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்டா. எனக்கும் இந்த குணமாயிருச்சு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுதா யார்ட்டையும் காமிச்சிக்கிறாத. ஸோ இந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஹேண்டில் பண்ணா தான் இந்த பிரச்சனை நம்மளுக்கு முழுசா கைக்குள்ள வரும் அப்படின்றாங்க. அப்போ அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. கண்டிப்பாம்மா இந்த விஷயத்த நான் கண்டிப்பா இப்போதைக்கு நான் கண்மணிட்ட சொல்ல மாட்டேன். ஸோ வீட்டில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அதே நேரத்தில் நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருங்க. ரொம்ப ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துலையும் சரி, வெளியில போற நேரத்துலையும் சரி, உங்க ஹாபிஸை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஒரே இடத்துல அரைஞ்சு கிடந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல நீங்களும் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றாப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கண்டிப்பா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கான பிரைவசியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல வழக்கமான டெய்லி நைட்டு கண்மணி அதான் அன்பு பெட்டில் படுக்கிறதா ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பெட்டில் மட்டும் தான் படுப்பேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட எந்த காலத்துலையும் நான் கணவன் மனைவியாக வாழ்றதுக்கான எந்த இதையும் நான் எடுத்துக்கிற மாட்டேன் அட்வான்ஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பெட்டு பிரகாரமே அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பு சும்மாவே இருக்க மாட்டாரு. அவர் எப்படா நம்ம கண்மணியை நம்ம நம்ம வலையில விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தடுத்த மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லோவை எடுத்துக்கிறாரு. அந்த பில்லோட பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு, கொஞ்சிறாரு, விளையாடுறாரு. அந்த பில்லோவில் ஒரு பொம்மை இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் ஓரளவுக்கு பண்ணும்போது அது நம்ம கண்மணிக்கு ரொம்ப டார்ச்சராகவே இருக்குது. என்னங்க நீங்கள் என்னை தூங்கவே விட மாட்டீங்க, நீங்கள் என்னமோ பில்லோட்ட பேசுகிற மாதிரி ஐ லவ் யூ சொல்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ எனக்கு அது ஹார்ட் ஆகுதுல்ல அப்படின்றாங்க. நீ என்னம்மா, நீ தான் ரொம்ப கரெக்டான ஆளு, ரொம்ப நான் எந்த இது எனக்கு எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொன்னல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பில்லோட தானே கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் உன்ட்ட எதுவும் பேசலையே அப்படின்றாரு. இப்படியே நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் அத்தை ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நீ தோத்துட்டதா உண்மையா ஒத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அது எப்படி, நான் என்னைக்குமே தோத்ததே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நீ பேசாமல் நீ பாட்டு பெட்டில் படுத்து தூங்கு, நான் பில்லோட்ட எப்பயும் போல நான் பேசிக்கிறேன் கொஞ்சிக்கிறேன், இது என்னோட பிரைவசி அப்படின்றாரு. என்னமோ பண்ணி தொலைங்க, கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் எதுவும் சொல்லியும் புரிய போறதில்ல, நீங்க எப்பயுமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை இழுத்து இருக்க பத்தி தூங்கிறாங்க. ஸோ அன்பு என்ன பண்றாருன்னா, இப்போதான் சிக்கி இருக்கு, நீ இந்த சிக்கின வலையை கண்டிப்பா விடக்கூடாது, எப்படியாச்சும் அம்மாவுக்காகவாச்சும் நம்ம கண்மணிட்டா கண்டிப்பா நெருங்கி பழகி அவன் மனசை நம்ம மாற்றணும், நம்முடைய உண்மையான காதலை அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவங்களுக்கு செக்கப்புக்காக கண்மணி ஒரு பிசியோதெரப்பியை கூப்பிட்டாராங்க. ஸோ வீட்டில் இருக்க அன்புக்கும் சரி அவரோட தம்பிக்கும் சரி அப்படியே பதறி போகிறாங்க. என்னடா இவங்க பாட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு குணமாகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ தான் குணமாகி ரெக்கவரி இருந்திருக்கு, இந்த நேரத்தில் இவங்க பாட்டு பிசியோதெரப்பி அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஸோ அம்மாவுக்கு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருக்கிற பிரச்சனைலாம் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றீங்க, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்றாங்க. சும்மா இரு, உனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வரணும்னா நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், அப்போ தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும், முடங்கியாக கிடந்தாங்கன்னா எப்படி குணமாகும், அவங்க எப்படி நடப்பாங்க, அவங்களுக்கு பிசியோதெரப்பி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. ஐயோ அப்போ எனக்கு பார்க்கும்போது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்பும் அவரோட தம்பியும் நடிக்கிறாங்க. வேற வழியே இல்லை, சும்மா இருக்க அவங்கள ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தொந்தரவு பண்ணி அவங்க பழையபடிக்கு ஏதாச்சும் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இவங்களுக்கு மட்டும் இல்லை, சிவகாசிக்குமே அது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து அப்படியே நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு தம்பி, நான் அண்ணி சொன்னா கேட்பல, நீ என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் கூப்பிட்டு வந்திருக்க டாக்டர் நல்ல டாக்டர், நல்லா சூப்பராக பார்க்கக்கூடவர், அவங்கள ஏன் நீ ஒர்க் பண்ண விட மாட்டேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. அப்படி இல்லை நீ, அவன் எனக்கு அம்மா மேலே அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு வேற முடியல, உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்ன ஒன்று பண்ணுவான் பேசாமல் உனக்கு விட ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம் அப்படின்றாங்க. ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்பல, இல்லை தம்பி நீங்கள் பிசியோதெரப்பின்னா என்ன, அதனுடைய என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது ஒன்றும் செய்யாது, உடம்புக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சரி உங்களுக்காக நான் ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா வந்து இந்த பிசியோதெரபி பண்றதுக்கு என்னென்ன மெடிசனோ அது எல்லாமே ரெடி பண்ணி வைப்ரேஷன் மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க. அப்போ வந்து இவரு என்ன பண்றாருன்னா, இவருக்கு நார்மலா தான் இருக்கு. பட் ஆனா நார்மலா இருக்கு அப்படின்னு காமிச்சுட்டா, கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் சிவகாமிட்ட போயிரும். இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, "அன்பு டேய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுடா, நடிச்சு காட்டுடா. அப்பதானே இந்த பிரச்சனை தீரும்" அப்படின்ற மாரி சொல்றாப்புல. அதே மாரி அவர் தம்பி, "ஐயோ! அம்மா பையன் ஒரு பிரச்சனை ஆகுது. பயமா இருக்கு. ஆச்சா பூச்சான்னு" சொல்லிட்டு பயங்கரமா நடிக்கிறாரு. நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்ம கண்மணி, "அச்சச்சோ! விடுங்க டாக்டர் விடுங்க. அவரு பயந்து நடுங்குறாரு. அவருக்கு என்னமோ செய்யுது போல இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இத நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பரவால்ல விடுங்க" அப்படின்ட்டாங்க. அதுக்கு டாக்டர் அம்மா சொல்றாங்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்மணி. இவர் வந்து பயத்துல தான் அவருக்கு பிரச்சனையா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. நீ பாட்டுக்கு எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. சோ இது வந்து பயத்துல வர பிரச்சனை தான். நான் குடுக்குறது வந்து ரொம்ப லோவா தான் குடுக்குறேன். அது புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு" அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதோட விட்டுருங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா வந்து கேட்குற மாதிரி இல்ல. அன்பு என்ன சொல்றாப்புலன்னா, "சரி அவன் தான் நடிக்கிறேன் அப்படின்றீங்கல்ல, அப்ப எனக்கு வேணா குடுத்து பார்க்குறீங்களா?" அப்படின்ட்டாங்க. "வேண்டாம் வேணாம். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம நாங்க குடுத்துக்கிட்டு. எனக்கு வந்து இதே போதும். நான் டாக்டர அனுப்பிச்சு விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து சிவகாமி சொல்றாங்க, "என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இவட்ட இருந்து தப்பிக்கிற பெரும்பாடா இருக்கும் போல இருக்கு. வேற விடாம ஏதாச்சும் பண்ணிற போறாளே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க மேல உள்ள அக்கறையில தான் கண்மணி இந்த மாரி பண்ணியிருக்கு. நம்ம பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாப்புல அன்பு. ஸோ அண்ணனும் தம்பி நீங்க இருக்கிற நிலைமையில தான்டா நானும் இருக்கிறதுல ஸ்டாப்பா இருக்கேன். பாட்டி வேற ஊருக்கு போயிட்டாங்க. கண்மணிக்கு வந்து அக்கறையில பண்ணிட்டு சொல்லி ஏதாச்சும் பண்ணிற போகுது எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. இல்லம்மா பயப்படாத நாங்க இனிமேல் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிட்ட போய் சொல்றாப்புல. ஒண்ணும் இல்லங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே அம்மா அவங்கள குணப்படுத்துவோம். ஏன் பயப்படுறீங்க நீங்க? நீங்க வந்து இந்த அளவுக்கு அம்மா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து உடனே சிவியரா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. இவர்ட்ட நைட்டு வந்து பெட்ல வந்து ஷேர் பண்ணி படுக்கணும். ஸோ ஏதாச்சும் ஏடாகூடமா உன்ன பண்ணிருவாருன்ற ஒரு பயம் உங்க மனசுல இருக்குல்ல அப்படின்ற மாரி சொல்றாப்புல அன்பு. சே சே என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா நான் எதுக்கு இந்த 2 நாளா வந்து நான் இந்த ரூமுக்கு வரேன் அப்படின்றாங்க. பின்ன அதனால நான் மறுநாளே எதுக்கு நீங்க பிசியோதெரபிய கூட்டு வந்து செக்கப் பண்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு அத்தை மேல அக்கறை இருக்குல்லண்ணே. அக்கறை இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தான் அவங்கள வந்து நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். சடனா போய் ட்ரீட்மெண்ட் குடுத்து ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே அவங்கனாலயே முடியாம இருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னாப்புல. நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, ஆனா கண்டிப்பா நீங்க வேணாம்ட்டீங்களா, நானும் வேணாம்னு விட்டேன். ஆனா நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. எத்தன தடவ வந்து நான் உங்க ரூம்ல வந்து நான் பெட்ல ஷேர் பண்ணாலும், என் மனசுல நீங்க எந்த காலத்துலயுமே நிக்க மாட்டீங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்ப்போம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் வந்து கண்டிப்பா வந்து நான் உன்ன எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா நீயே ஒரு நாளைக்கு என்னைய புரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா என் கூட நீ ஒண்ணு சேருவ அப்படின்ற மாரி சொல்றாப்புல. இப்படி 2 பேத்துக்கும் ஒரு வாக்குவாதம் ஓடிக்கிருந்தனால, அவர் தம்பி அத வேடிக்கை பார்க்குறாரு. ஸோ தம்பி சொல்றாரு, "டேய் நீ ஏதாச்சும் பேசுடா பாயிண்ட்டா. பேசினா தான்டா வந்து உங்க அண்ணிக்கு புரியும்" அப்படின்றாப்புல. நான் என்னண்ணே சொல்றது? உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள பிரச்சனை அப்படின்னோனே, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல அண்ணி அப்படி இல்ல. நீங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி தானே இப்ப இருக்கிறீங்க. இது சின்ன சண்டை தானே" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறாரு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர்